வணக்கம். தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் தமிழ் மண்ணின் மிக தொன்மையான ஆனால் நலிந்து கொண்டிருக்கும் ஓர் உன்னத கலைக்கு உயிரூட்டி கொண்டிருப்பவர். தோல்பாவை கூத்து கலைஞர் கலைமாமணி விருது பெற்ற திரு முத்துச்சந்திரன் ராவ் அவர்கள். தோலில் செதுக்கிய உருவம், திரையில் விழும் அதன் நிழல், அதன் மூலம் அவர் நம் கண்முன் நிறுத்தும் நிஜத்தின் அம்சங்கள். இவை பற்றியெல்லாம் அவரிடமே நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் திரு முத்துச்சந்திரன் ராவ். வணக்கம். நீங்கள் ஒரு 6-7 தலைமுறைகளாக இந்த தோல்பாவை கூத்து கலையில் உங்கள் குடும்பத்தினர் ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த தோல்பாவை கூத்துங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். தோல்பாவை கூத்து என்பது இது அடித்தளமாக நாங்கள் பரம்பரையாக பண்ணும் கலைகள். தோலில் செய்ததுனால் தோல்பாவை கூத்துங்கிறதுக்கு அதுக்கு மினிமட்டமாக பேர் வந்தது. பொதுவாக முன்னால் கிராமங்களில் நடத்தும்போது பாவை கூத்துன்னு தான் சொல்லுவாங்க. இது ஒரு கூத்தாக தான் பார்ப்பாங்க. அதை இது ஒரு 5 மாநிலங்களில் இந்த பொம்மைகள் இருக்குது. அதே மாதிரி 5 பொம்மை வடினங்கள் இருக்குது. விரல் பொம்மைன்னு இருக்குது, கை பொம்மைன்னு இருக்குது, இணல் பொம்மைன்னுட்டு இருக்குது, கட்டை பொம்மலாட்டம் நூலில் தொங்க வேண்டிய பொம்மைகள் இருக்குது. அப்போ அதுக்கு ஒவ்வொரு நேம் வச்சுருக்குறாங்க. அதனால இந்த தோலில் வடினம் பண்ணுறதுனால நாங்கள் தோல் பாவை கூத்தாக மாற்றிக்கிட்டோம். சரி, இந்த பொம்மைகள் எல்லாம் தோலில் தான், ஆட்டு தோலில் உருவாக்குனது. ஆட்டோட தோல். இது யார் செய்கிறாங்க இந்த பொம்மைகள் எல்லாம்? இது நாங்களே தோல்களை பதப்படுத்தி உங்கள் குடும்பத்தினர்? ஆமாம், எல்லாருமே. ஏன்னா இது நாங்கள் பரம்பரையாக பண்ணுறதுனால எங்கள் தாத்தா பண்ணுறதை பார்த்துட்டு, எங்கள் அப்பா பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் பண்ணுறோம். இதை தோல்களை வாங்கிட்டு வர்றது, முழு தோலாக தான், ஆட்டு தோலில் இருந்து உரிச்சி கையில் கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஜவ் எல்லாத்தையும் நாங்கள் எடுப்போம். எடுத்துட்டு முடிப்பக்கம் உள்ளே வச்சுட்டு அதை சுருட்டி ஒரு சணல் சாக்கில் வச்சு மடக்கிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி தொளித்து ஒரு பக்கெட்டில் நாங்கள் வச்சுருவோம். வச்சுட்டு மறுநாள் எடுப்போம். மறுநாள் எடுத்து ஒரு வெட்டாவளியான இடங்களில் தரையில் அடிக்கணுன்னா குச்சிகள் ஒரு 60 குச்சிகளை அரைஞ்சி இழுத்து அடிப்போம். இல்லையா ஒரு பலகை கிடைச்சிருச்சுன்னா அந்த பலகையில் ஆணிகளை 50 ஆணிகளை வச்சு இழுத்து அடிச்சுக்கிட்டு மேலே உள்ள முடிகள் கையை வச்சு அப்படியே வந்துடும். இது எதுக்காக நாள் நம்ம அதை உள்ளே வைக்கிறோன்னா, இந்த முடி வர்றதுக்கு தான் நம்ம அதை மடக்கி உள்ளே வைக்கிறோம். ஜவ்வு எதுக்கு எடுக்கிறோன்னா, ஜவ்வு எடுத்தால் தான் வாடையே இருக்காது. அதுக்காக தான் அதை ஜவ்வு எடுக்கிறோம். சுமார் இந்த பொம்மைகளுடைய தோள்கள் எங்களை ஒரு 5 தலைமுறை கண்ட பொம்மைகள் எங்கள்கிட்ட இருக்குது. சுமார் 106 வயசு கூடிய பொம்மைகள் இருக்குது தோலில் வரைஞ்சது. 102 வயசு கூடிய பொம்மைகள், 86 வயசு கூடிய பொம்மைகள், இது எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு திருப்பு அதை வரையும் போது அதை பாதுகாத்து வச்சேன்னா எத்தனை தலைமுறை வரை கொண்டு போகலாங்கிறது. எப்படி பாதுகாக்கிறீங்க? இது செய்யும் தொழில் தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இந்த பொருளை நாங்கள் பாதுகாத்து வைக்கிறது. அதுலேயும் மீறி நாம் வைக்கிற இடத்துல எலி பாய்ச்சல் வெட்டிடும். ஆனால் அதை வெட்டாததுக்கு அளவாக நாங்கள் பாதுகாத்து நாங்கள் கொண்டு வந்துட்டுறோம். இப்போ ஆட்டுத்தோலில் செய்கிறேன்னு சொன்னீங்க, அந்த வண்ணங்கள்லாம் எப்படி அதுக்கு? பூர்வமாக ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் இதுக்கு வர்ணம் எப்படி தீட்டியிருக்காங்கன்னா, அதை நான் இப்பவும் நான் தீட்டுறேன். அது எப்படின்னா, வாடாச்சி இலைன்னா ஒரு மரத்தினுடைய இலை. அது வாடாச்சி இலைமோ, அந்த இலையை உருவி அதை கசக்குனா பச்சை கலர் சார் பிரியும். சப்பாத்தி கல்லி மாதிரி இப்படி இருக்கும் வீதியாக. அதில் ஒரு பழம் உருவாகும். அதை பிடிச்சோம்னா முள் மாதிரி குத்தும். அந்த பழம் ரோஸ் கலர். வேற அதுக்கு பிறகு பூவரசு மொட்டு பிஞ்சு, அந்த மொட்டுக்கு மேலே இருக்கிற பிஞ்சினுடைய இதை வெட்டி விட்டுக்கிட்டு நம்ம அந்த தோலில் பூசினோன்னா மஞ்சள் கலர் கொடுக்கும். பூலாத்தி பழம்ங்கிறது சின்ன சைஸில் இருக்கும் அந்த பழம். அந்த பழத்தை நல்ல பழுத்துருச்சுன்னா நீங்கள் அமைக்க பார்த்தீங்கன்னா இங்கு மாதிரி வடியும், நீல கலர். அதுக்கு பிறகு நாங்கள் கருப்பு கலர் நாங்களே உருவாக்குறது. மண்ணெண்ணெய் விளக்கு திரித்துண்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு மண் சட்டியை வைப்போம். அந்த புகையெல்லாம் போய் அதில் போய் அடையும். அந்த புகையை வலித்து சிரட்டையில் போட்டு அது தண்ணி வெந்நியை ஊற்றினாலும் கலராது. அதுக்கு வேப்பம் பிசுனும்பாங்க. அந்த பிசுனையும் போட்டு நாங்கள் உள்ள விரலை வச்சுக்கிட்டு நல்லா நசுக்கி விட்டு இது பண்ணோன்னா சுத்த கருப்பு. இந்த இருக்குல்ல, இந்த படத்தினுடைய இந்த கருப்பு, இந்த சேடோ, இது எல்லாம் அந்த கருப்பு தான்.
ஒரிஜினல் கருப்பாக கிடைக்கும். இது என்ன செய்வோம்னா அந்த சப்பாத்தி கல்லி, வாடாச்சி இலை, பூலாத்தி பழம், பூவரசு மொட்டு பிஞ்சு இதை வந்து மொத்தம் 5 கலர்கள் உருவாக்குறத அந்த டைங்களில் படிப்பறிவு கிடையாது. என்னென்ன கலர்னு எங்களுக்கும் தெரியாது, அங்கே பெரியவங்களுக்கு சரியாக தெரியாது. ஒரு கலர் கூட இன்னொரு கலர் சேரும்போது இன்னொரு மாற்றமான கலர் உருவாகும். அதை வச்சு தான் அவங்க வந்து வரைஞ்சி அந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து செயற்கையான கலர்கள் அந்த இதெல்லாம் சப்பாத்தி கிளி, வாடாச்சி இலை இதெல்லாம் கிடைக்காதனால இயற்கையாக இப்போ வந்து முன்னால் கோரப்பாய்க்கு வந்து அந்த ஓலை சாய்கள் சரி பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த கோழி குஞ்சு கலர் கோழி குஞ்சு முக்குவாங்க அந்த சாயங்களை. ஆனால் அந்த சாயம் இந்த சாயத்துக்கு மாதிரி வராது, ஃபவுட்டாக கொடுக்காது. ஆனால் இந்த சாயம் வந்து ஒரு பக்கம் நீங்கள் நல்லா கொடுத்துட்டிங்கன்னா மறுபக்கம் கொடுக்கவே வேண்டாம். அந்த தோல் ஆட்டோமேட்டிக்காகவே லைட் வெளிச்சத்தில் 2 பக்கமும் தெரியும். இப்போ நீங்கள் வந்து திரைக்கு பின்னால் இருந்து தான் இதை படைப்பீங்களா, நீங்கள் முன்னாடி வந்து செய்வீங்களா? பொதுவாக இது வந்து முன்னாலே இருந்தே திரைக்கு பின்னுக்கு இருந்து தான். திரைக்கு பின்னுக்கு இருந்து பண்ணுறது வரி யாருன்னு தெரியாது. அந்த பொம்மைகள் தான் பேசும், அந்த பொம்மைகள் தான் அசையுது அப்படின்னு தான் பார்ப்பாங்க தவிர உள்ளே இருந்து ஒரு மனிதன் அசைக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களை பார்வையாளர்கள் பார்க்க மாட்டாங்க, நீங்களும் அவங்களோட உணர்வுகளை பார்க்க மாட்டீங்க. எப்படி வந்து இதை ஒரு உயிரோட்டமாக கொண்டு போயிட்டு இருக்க முடியுது? இது உயிரோட்டமாக கொண்டு போகிறது வந்து எங்கள் அப்பா பண்ணுறதை நான் பண்ணுறேன், என்னுடைய தாத்தா பண்ணுறதை எங்கள் அப்பா பண்ணார். இது வந்து நாங்கள் உள்ளேருந்து பண்ணும்போது அது ஒரு ஆர்வமாகவே இருக்குது. இந்த கலையை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அனுபவபூர்வமாக அதை வந்து உள்ளே புகுந்துட்டாங்கன்னா அதவ அந்த கேரட்டாகவே மாறிடுவாங்க. அவரை இங்கே கொஞ்சம் கூப்பிடுங்க தம்பிப்போ. ஏஸ் கிசுமி அப்படின்னா என்னது? வாட்டு புளிச்சு அது என்னது வலிச்சு? வாட் இஸ் ஃபேர் நேம்? நான் வாட்டு போட மாட்டேனே. இந்த படம் அசைவது இது எல்லாமே வந்து மனப்பாடமாக உருவான பிறகு இந்த படத்துக்கு இந்த படம் இப்போ கூட ஒரு படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வரும்போது தன்னாலே என்னுடைய குரல் மாறிடும். இலே இங்கே வா, என்னையே இல்லை ஆங்கார தாடகை செத்து போனா. ஆமாம் எப்பா எப்படி கொண்டு விட்டு என்னாச்சோ அங்கே ஒரு பனைமரத்தை பாரு. இல்லை பனைமரமா எங்கே? அது ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுதுன்னா நம்ம அந்த இதில் ரொம்ப பத்துதல் வச்சுட்டோம் அந்த படத்துக்கு மேலே. அப்போ ஒவ்வொரு படம் இப்போ பெண் குரல் வந்துருச்சுன்னா பெண்ணாகவே மாறிடுது, ஆண் குரல் வந்துருச்சுன்னா ஆண் குரலாகவே மாறிடுது. நீங்கள் வந்து 30 வகையான குரல்களில் 30 வெவ்வேறு குரல்களை பேசி நடித்து இது பண்ணுறவங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்படி, அதாவது இப்போ ஒவ்வொரு பொம்மையை பார்த்தோன்னையும் உடனடியாக ஒரு நொடி பொழுதில் அதை மாற்றிடுறேன் அப்படிங்கிறீங்க. இதுக்கு ஏதாவது தனியாக பயிற்சி எடுத்துக்கிட்டிங்களா? இது எப்படி சாத்தியமாச்சு? இது வந்து பயிற்சி எடுக்கிறது சரியான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா பொதுவாக வந்து எங்கள் அப்பா கலை, அப்பாவை வந்து நான் வந்து ஏன்னா பொதுவாக ஒரு குழந்தையை வந்து 5ஆம் கிளாஸில் போய் நம்ம சேர்க்க போகிறோம். 1ஆம் கிளாஸில் சேர்க்கும் போது 5 வயசில் போய் சேர்க்குறோம். அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடங்கள் அந்த குழந்தைகளுக்கு போய் சேருதில்ல. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்பா எப்படி மூமெண்ட் பண்ணுறாரு, அந்த குரலை எப்படி மாற்றுறாரு, எப்படி படம் அசைக்கிறாரு, எந்த டயத்தில் அந்த படத்துக்கு தக்கன உடனே குரல் மாற்றி பேசுகிறாருங்கிறது வந்து அந்த அனுபவபூர்வமாக வந்தது தான் இதுகள். இதுக்கு ஏதாவது கருவிகள்லாம் இருக்கா? அதாவது குறிப்பிட்டு இப்போது நீங்கள் புராண கதைகள்னு பண்ணும்பொழுது அரக்கனையும் அதே இப்போ ஒரே காட்சியில் உதாரணத்துக்கு ராமாயணம் எடுத்துக்குவோமே, ராவணனும் ராமனும் சண்டை போடுற மாதிரி அல்லது நேருக்கு நேர் பேசுகிற மாதிரியோ அதே காட்சியில் சீதையும் இருக்கிற மாதிரியோ இருந்தால் ஒன்று வந்து அரக்கன் அவனோட அந்த கோபம் அது கொடூரம் அதெல்லாம் கொண்டு வரணும். அடுத்தாப்புல ரொம்ப சாந்தமாக இருக்கிற ராமன், அப்புறம் அவரை விடவும் மென்மையாக இருக்கிற சீதை. இந்த 3 குரலை மாற்றும் போது அது அந்த சவாலை எப்படி கையாளுறீங்க நீங்கள்? இல்லை சவாலுன்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே மாறி போயிடும். அது மாறி எந்த கருவியும் கருவிகள் எதுவுமே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இது ஒரு படம் நான் தான் சொன்னேன், ஒரு படத்தை கொண்டு வரும்போது அந்த படத்தினுடைய குரல் தன்னாலே மாறிடும். அது வந்து தான் ரொம்ப பத்துதல், அதுக்குள்ளே போகணும், உள்ள அனுபவத்தை ஃபுல்லாகவே போனால் தான் அது வரும். இப்போ வந்து ராவணன் வரான்னா மத்திவம் பாதாளம் சொர்க்கலோகம் ஆளுகின்ற ராவண ஈஸ்வரன் நான். மகாராஜா மெதுவால் பேசுங்க, இருப்பது கொஞ்சம் பேர், சத்தம் கேட்பதை கேட்டு ஓடிடக்கூடாது. நான் மன்னன் என்றால் சத்தம் போட்டால் தானே மன்னன் என்று என்னை மதிப்பார்கள். மகாராஜா உங்களை பார்ப்பதற்கு உங்களுடைய தங்கை சூர்பனகை வந்திருக்கிறார். என்னுடைய தங்கை சூர்பனகை வந்திருக்கிறாளா? அவளை வர சொல் பார்க்கலாம் இப்பொழுதே. அண்ணா என் மூங்குங்க அறிஞ்சு அங்கமானும் சேர்ந்துட்டு அண்ணா
தங்காய், உன்னுடைய மூக்கறுத்தவன் யார்? எவன் எவர் என்று சொன்னாய்? என்னுடைய பேரை சொல்லியிருந்தால் அவன் அரண்டுட்டு ஓடி இருப்பானே. அண்ணா, உன் பேர் சொன்ன பிறகுதான் அண்ணா மூக்கு காது அறுத்ததோடு விட்டுருப்பான்னு நினைச்சேன். தலைமுடியும் பிடிச்சு போட்டு கருக்கு கருக்குன்னு அறுத்து விட்டா அண்ணா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செகண்டில் நாங்கள் மாற்றி பேசணும். இப்போ விஸ்வாமித்திரர் வரானா, அடே ஸ்ரீராமன் வந்து விட்டான் இல்லையோ, ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிக்க வேண்டும், அதனால் சீக்கிரமாக ராமனை கூட்டிட்டு வாங்க, பட்டாபிஷேகத்தை முடித்துடுவோம். அடடடடா, அடே விஸ்வாமித்திரா, ஏன்பா ஆத்திர அவசரப்படுகிறாய்? அட கொஞ்சம் பொறுப்பா, இப்போ தானே ராவணனை வதை செய்துட்டு வந்திருக்கிறான், அதுக்குள்ளே சீக்கிரமாக பட்டாபிஷேகம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே. அடடா, அடே விஸ்வாமித்திரா, அடே மதித்தடே, வேலை சும்மா இருங்கடா. திரு ராமன் வந்துவிட்டான், ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிக்காதுன்னு பாயாசத்தை குடித்துட்டு பட்டாபிஷேகத்தை பார்ப்போம். ஆமாம், திரு ராமனை நீங்கள் பார்ப்பதோடு நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். சின்ன குழந்தையிலே அவனை தூக்கி ஆளாட்டு பாடியிருக்கிறேன். அவன் அழும்போது அவனுடைய அழுத சத்தம் என்னுடைய காதிலே கேட்கும். இப்படி என்னுடைய காதிலே கேட்டு நான் அவனை வளர்த்தவனடா. ஒரு படத்துக்கு கொடுக்குற சவுண்டு இன்னொரு படத்துக்கு வராது, இன்னொரு படத்துக்கு கொடுக்குற சவுண்டு இன்னொரு படத்துக்கு வராது. இவங்க வந்து 2 பேரும் அண்ணனும் தம்பி. இது உழுவத்தலையும் உச்சி கொடுமை. இவன் வந்து சொல்லுவான், இல்லை தம்பி உழுவத்தலையா, சோக்கு மேலே சோக்கு போட்டு ரைட்டு மேலே ரைட்டு போட்டு நீட்டு மேலே நீட்டு போட்டு என்னாச்சோ, எதுக்கு என்ன கூப்பிட்ட? இல்லை தம்பி உழுவத்தலையா, ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிய போகுது, அதனால் ஊராக போய் நம்ம சொல்லணும். எதுக்கு ஊராக போய் நம்ம கஞ்சி வாங்கி குடிக்கவா? இல்லை ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லணும். இந்த 2 படத்துக்கும் 2 குரல்கள் மாறிடும். இப்போ அதில் ஏதாவது விலங்குகள் வந்ததுன்னா அதுக்கு எப்படி? இப்போ காக்கா வருதுன்னா காக்காவுக்கு கொடுப்ப சவுண்டுகள். வேறு இது நாய்கள் ஒரு சின்ன இதுக்கு ஆமாம், ஒரு சில இது கட்டங்களுக்கு நாங்கள் வந்து அதை வாய்ஸ்களை கொஞ்சம் நம்ம ப்ரிஃபரன்ஸாக மாற்றிக்கிட்டது. அப்போ அந்த காலத்தில் இப்போ உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் இருந்த அந்த ஒளி அமைப்புக்கும், அதாவது ஒளியும் இதுக்கு முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் நிழலை காட்டினாலும் ஒளி வந்து ரொம்ப முக்கியம். அவங்க காலத்து ஒளி அமைப்புக்கும் இப்போ நீங்கள் கையாளுற ஒளி அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, என்னுடைய தாத்தா பூட்டங்காலங்களில் பண்ணது வந்து பின்னங்கொட்டை எண்ணெய். பின்னங்கொட்டை எண்ணெய்ங்கிறது வந்து திரியில் மட்டும்தான் தீ பிடிக்கும் தவிர அந்த எண்ணெயில் தீ பிடிக்காது. இப்போ நீங்கள் மண்ணெண்ணெயில் கொளுத்துனா மண்ணெண்ணெய் வெளியே இருந்ததுன்னா மண்ணெண்ணையும் சேர்த்து எரியும். ஆனால் இது அப்படி எரியாது. பின்னங்கொட்டையிலன்னா அந்த திரி மட்டும் மேலே உள்ளது அப்படியே எரிஞ்சிட்ருக்கும், எண்ணெயில் போய் தீ பிடிக்காது. அது பின்னங்கொட்டையில் ஏன் வச்சுருக்குறாங்கன்னா, முன்னால் கிராமங்களில் நடத்தும்போது கிராமத்தில் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 4 மணிக்கு விடிய காலம் 4 மணிக்கு தான் முடிப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து அப்போ சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிற மாதிரி வந்து பொழுதுபோக்குக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அது முடிஞ்ச பிறகு அவங்க வேலைக்கு போகிற மாதிரி தான் அதை கதையை இது பண்ணியிருக்காங்க. சினிமாலாம் வராத முன்பதாக தாய் கலைன்னுட்டும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. முன்னால் இதுக்கு வந்து கிராமங்களில் ராமாயணத்தை முழுமையாக பண்ண சொல்லுவாங்க. ராமாயணம் பண்ணினால் மழை வரும்ங்கிற ஒரு ஐதீகம் இதுக்கும் இந்த பாவைக்கூத்துக்கு இருக்குது. மழை வரும், கண்டிப்பாக வரும், அது உறுதியான கண்டிப்பான விஷயங்கள். ஏன்னா அது இப்போ இல்லை, குறிப்பிட்டு இந்த காண்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆர்ணிய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சிந்திர காண்டம், யுத்த காண்டம்ங்கிறது. இதுல எதுல நீங்க நிகழ்ச்சி பண்ணீங்கன்னா வரும்? இல்ல எந்த காண்டம் பண்ணாலுமே ராமர் பட்டாபிஷேகம் முடிக்காதமுன்னா மழை வந்துடும். அது ராமர் பட்டாபிஷேகத்துக்கு போகாத முன்னே மழை வரும்ங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். அதுக்காகவே பாவை குத்து எங்கேயாவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கப்பா, பாவத்து போட்டால் ஊருக்கு மழை வரும், ஊருக்கு நன்மை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இதில் இருக்குது. இப்போ இந்த தோல்பாவை கூத்து இல்லாமல் இன்னும் சில இந்த பொம்மலாட்டம் மாதிரிலாம் இருக்குல்ல, மற்ற வகை இந்த பாவை கூத்துகள் மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லுங்களேன். பாவை கூத்தில் வந்து ஒரு 4-5 மாநிலங்களில் இருக்குது, அதையும் நான் பார்த்துருக்குறேன். கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் வந்து ஒரு 7 பேர் இருந்த அந்த படத்தை பொம்மைகளை அசைப்பாங்க. கர்நாடகாவில் 3 பேர் இருந்து அசைப்பாங்க குரல். சீனாவில், ரஷ்யா, தமிழ்நாட்டில் ஏன் வித்தியாசமான ஒரு விஷயம்னா ஒரே நபர் தான் படம் அசைப்பார். அவர் எத்தனை படம் வந்தாலுமே அவர் ஒரு பேர் தான் அசைப்பார்.
எத்தனை படம் வந்தாலும் அத்தனை படத்துக்கும் ஒரே நபர் தான் குரல் கொடுப்பார். அது இங்கே தமிழ்நாட்டில் உள்ளது. மித்த நாட்டோட இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு நல்லாயிருக்கும். கதை சொல்வதும் கொஞ்சம் துணிப்பாக அதை போய் சேரும். அசைவுகள் கரெக்டான மூமெண்ட்டாக கிடைக்கும் அதுக்கு. ஆனால் இப்போ உங்கள் குடும்பமாக இதை செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ மற்ற குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க? இது குடும்பக்கலை. பொதுவாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 2 குழந்தைகள் இல்லை 3 குழந்தைகள் இருக்காங்கன்னா, அப்பா எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, எனக்கு குழந்தைய பற்றிருச்சேன், எனக்கு ஒரு சொத்து பிரித்து தாங்கன்னா, இந்த என்னுடைய சொத்து இந்த 4 படம் இருக்குது, ஒரு திரையை கட்டி நான் எப்படி பண்ணணும் அதை பண்ணி உன்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துக்கு. ஏன்னா பொதுவாக வந்து கதை சொல்பவர் வந்து அப்பனாக இருப்பாங்க, பாடுறது பின்னணி பாடகையாக இருக்கிறது ஒய்ஃபாக இருப்பாங்க, ஹார்மோனியம் மிருதங்கம் வாசிக்கிறது அந்த குழந்தைகள் இருக்கும். ஒரு ஃபேமிலி நடத்தும் கலை தான் இது. அவங்களுக்கு தான் இது செட் ஆகும். செட் ஆகிறது ஒவ்வொரு குடும்பம் அப்படியே கலைகளை கொண்டு போய் ஒவ்வொரு ஊர்களில் ஒரு ஊரில் போய் நடத்த போனோம்னா, ராமாயணம் எடுத்துக்கிட்டோம்னா ராமர் பட்டாபிஷேகம் வர 10 நாள், அசுமதி யாகம் 2 நாள், நல்லத்தங்கால் அரிச்சந்திரா 2 நாள், மொத்தம் 15 நாள் கிட்ட வரும். இந்த 15 நாளை இடையிடையில் கேப் போட்டு ஒரு 20-25 நாள் ஒரு ஊரை கழிச்சிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. இது ஒவ்வொரு ஃபேமிலியாக அப்படியே நடத்தி வர்றது. இப்போ ராமாயணம் மகாபாரதம் இப்போ நல்லத்தங்கால் சொன்னீங்க, அந்த மாதிரி இதிகாசம் பழைய கால கதைகள் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி அப்படிலாம் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ எங்கள் அப்பா காலங்களில் வந்து ஃபுல்லாக ராமாயணம் தான் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருந்தார். நல்லத்தங்கால் அரிச்சந்திர கதையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போத்துடைய காலங்களில் யார் என்ன ரசிக்கிறாங்க, ஏன்னா அப்போதான் அந்த கலை மேற்கொண்டு போகும். அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, கல்வி, தன் ஒழுக்கம், பிளாஸ்டிக்கல் பயன்படுத்தக்கூடாது, பல்லுயிர் பெருக்கங்கள், HIV நிகழ்ச்சிகள், பாலிவின் தொல்லைகள், கருவளை பெண் சிசுவை கொள்வது, கொரோனா விழிப்புணர்வு, போதைக்கு அடிமையாகும் குழந்தைகள், பெண்ணின் உரிமைகளை பற்றி இப்படி நாங்கள் புதுமைகளை கொண்டு வரும்போது மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்புகள் இருக்குது. இப்போ கல்யாண வீட்டுகளில், பால் காய்ப்பு வீட்டுகளில், காது குத்து ஃபங்க்ஷனில் இதில் எல்லாமே வைக்க ஆரம்பிக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஏன்னா இந்த புதுமை உள்ளே வந்த பிறகு தான் அவங்க அதை விரும்புகிறாங்க. எல்லாருக்குமானது. இப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ அப்பா சொல்லி கொடுத்தது படி பார்த்தா நீங்கள் அந்த ராமாயணம் அந்த நீதி கதைகளுக்கான பொம்மைகளை தான் வரைஞ்சி அதை தான் தயாரிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் புதுமையாக இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி உருவங்கள்லாம் எப்படி கொண்டு வருவீங்க? இல்லை, உருவங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தா அந்த படங்களை வரைய போகிறோம், பார்த்தோன்னே வரைஞ்சிருவோம். அந்த படங்கள் எந்த ஸ்டைஃபில் இருக்குது என்ன இதில். எங்கள் ஃபேமிலியில் நான் என் தம்பியெல்லாம் நல்லா படம் வரைவாப்பில். அவங்க நேச்சுரலாக உங்களை பார்த்தாலும் கூட வரைஞ்சி எடுத்துருவாப்பில். ஏன்னா படிப்பறிவு கிடையாது, எனக்கும் அந்த இது மாதிரி படிப்பு கிடையாது. என்னுடைய அப்பா வந்து படம் வரைகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், கலர் கொடுக்குறத பார்த்துக்கிட்டது, அதுதான் அனுபவபூர்வமாக நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டது. அதே மாதிரி அப்பா நடத்தும் போது அப்பாவுடைய குரல் வனங்கள் எப்படி மாற்றுறாரு, எப்படி காமெடி பண்ணுறாரு, மக்களை எப்படி சிரிக்க வைக்கிறாரு, இது எல்லாமே வந்து நான் அனுபவபூர்வமாக நான் புரிஞ்சுக்கிட்டது. முன்னால் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் வரைஞ்சது வந்து ஒரு உருவமான ராவணனுடைய இப்போ பொம்மை வருதுன்னா ஒரு 10 தலை வச்சுருப்பாப்புல, 20 கையில் என்ன ஆயுதங்கள் வைக்கலாம், அந்த மெத்தட்லேயே அவங்க அனுபவபூர்வமாக தான் வரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு படத்தை பார்த்து வரையலை அவங்க, அனுபவமாக ஒரு 10 தலையை வச்சுருந்தா அவன் ஆக்ரோஷமாக இருந்தால் எப்படி இருப்பான், அந்த ஒரு சிந்தனையில் தான் வரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு உருவம் இருந்தால் எப்படி வரையும் இது. இப்போ நாங்கள் வந்து புதுமைப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் அவர் எப்படி இருக்கணும், ஃபேண்ட்டு சூட்டு போட்டிருப்பாங்க. ஒரு லேடி டீச்சராக எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருந்தால் அவங்கள டீச்சராக ஏற்றுக்கிடுவாங்க. அப்போ அந்த வர்ணங்களை அதை பார்த்து தான் நாங்கள் வரைஞ்சி அந்த பொம்மைகளை கொண்டு வந்து, அதாவது அன்றாட வாழ்க்கையிலையும் நீங்கள் கவனிக்கிறதெல்லாம் இந்த கலை வடிவத்துக்குள்ளார கொண்டு வந்துருக்கீங்க. நம்ம ஊரில் நம்ம நாட்டுக்குள்ளார அப்படிங்கிறத தாண்டி வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? நீங்கள் போன வருஷம் மாஸ்கோவில் இந்த நிகழ்ச்சியை படைச்சிங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இப்போ அந்த நாடுகள்லாம் அங்கே இருக்கிற மக்கள் நம்ம இந்தியர்களை தாண்டி மற்ற மக்கள் கிட்ட இதோட வரவேற்பு எப்படி இருக்குது? நான் வந்து கொரோனா டயங்களில் வந்து எங்கள் மக்கள் வெளியே போக முடியாது, அப்போ மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி பார்க்கணும். நாங்கள் என்னுடைய குடும்பம் மட்டும் பார்க்காம மற்றதுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் பார்த்து இந்த இது ஒரு சில பேர்கிட்ட நான் வாய்ஸ் இதாக செல்லில் அனுப்பி விட்டேன், ஐயா எங்களுடைய குடும்ப நிலவரங்கள் எப்படி இருக்குது, நிகழ்ச்சினாலும் நாங்கள் பண்ணுறோம், இப்போத்துடையதுக்கு எங்களுடைய உயிர் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு உதவிகள் செய்யுங்க,
மித்த டயங்களில் உங்களுடைய நீங்கள் கூப்பிடும்போது நான் பைசா இல்லாமலே நிகழ்ச்சி பண்ணி தரேன்னுட்டு ஒரு சில பேர்கிட்ட தகவல் கொடுத்தேன். அதில் ஒரு சில பேர்கள் என்ன செய்தாங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் நிகழ்ச்சி பண்ணலாமே, ஆன்லைனில் பண்ணால் பல ஊர்களில் பார்ப்பாங்க, பல பேர் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குமேன்னுட்டு பார்க்கும்போது தமிழ் சங்கம் மூலியமாக வந்து அந்த ஆன்லைனில் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறேன். அப்போ அமெரிக்காவிலையும் தமிழ் சங்கத்துக்காரங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா தமிழ் சங்கத்திலேருந்து ஒரே ஒரு சங்கத்தில் எனக்கு வந்து நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அங்கே கொடுக்கவும் உடனே அவங்களே அடுத்த இடத்துக்கு மாற்றி விட்டாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி பெற்றாக இருந்தால் அவங்க இன்னொரு தமிழருடைய அந்த நாட்டுக்கும் அதை வந்து பதிவு பண்ணுவாங்களாம். இவங்க பரிந்துரை பண்ணி ஆமாம், அப்படியே மாறி ஒரு 12 தமிழ் சங்கத்துக்கு நான் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் இருந்தபடி. அப்போ இந்த குரல் மாற்றங்கள் எல்லாமே வெளியே வந்து நான் சொல்லி கேட்டும்போது அதில் பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக பிடிக்குது, ரொம்ப பிடிக்குது, ஆர்வமாக பார்க்குறாங்க அந்த குழந்தைகள் எல்லாம். அதுவும் எனக்கு அந்த வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருக்கு, நான் பேசுகிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ இதை நேரடியாக கூப்பிட்டா என்ன அப்படின்னு அமெரிக்காவில் மக்கள் வந்து சிஎம்முக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. தோல்பாவை குத்து வந்தால் நல்லா இருக்குமேங்கிறது அவங்க மூலியமாக ஈலிசை நாடக மன்றம் மூலியமாக எனக்கு தகவல் வருது. முத்துச்சந்திரன் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போக முடியுமான்னுட்டு. ஐயா போகலாம், இந்த கலையை கொண்டு போகலாம். அங்கே பார்த்தா நான் நடத்தின இடங்கள்ல இருந்து தான் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்களே எனக்கு பேசிட்டாங்க ஃபோனில், ஐயா உங்களை பற்றி நாங்கள் வந்து அங்கே அறிவிப்பு கொடுத்துருக்கணும், நீங்கள் எங்கள் குழந்தைகளை எல்லாம் நேரடியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு 38 தமிழ் சங்கத்தினுடைய அமைப்புகள் ஒரு மாநாடு மாதிரி அங்கே நடத்துகிறாங்க. அப்போ அங்கே வந்து என்னுடைய கலையை அங்கே கொண்டு போகும்போது அங்கே நடத்த வேண்டிய கலை என்ன பண்ணலாங்கிறத நான் ஆலோசனை கேட்டேன். அப்போ இங்கே வந்து ஒரு சில விஷயங்களை என்கிட்ட சொல்லும்போது, அப்போ போதைக்கு அடிமையாகும் குழந்தைகள் இங்கேயும் போதைக்கு கொஞ்சம் இதாகிறாங்க. அப்போ அதுக்கு பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகளும் திருந்தணும் அந்த கலையின் மூலியமாக அப்படின்னாங்க. அந்த இதை போய் நான் அங்கே போய் நடத்தினேன். ரொம்ப ஆர்வமாக அவங்களுக்கு எடுப்பாக இருந்தது. அது ஒரு சில பேர்களுக்கு தகவல் போகும். அடுத்தது ரஷ்யாவுக்கு போனோம், மத்திய பிரதேசம், லட்சத்தீவு, இப்படி சித்ராதுர்கா. இப்போ போன மாதம் கூட வந்து சிங்கப்பூருக்கு வந்தோம். இப்போ அடுத்தது உடனே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தங்க இந்த கலையை பார்த்த உடனே கூப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமாக கூப்பிடுவாங்க. சென்ற மாதம் சிங்கப்பூருக்கு வந்தப்போ இங்கே யாருக்கு எதுவும் நிகழ்ச்சியாக படைச்சிங்களா, இல்லை யாருக்காவது கற்றுக் கொடுத்தீங்க? இல்லை, இங்கே உள்ள மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். கற்றுக் கொடுத்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் சங்கரங்கோயிலுங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு 13 மாணவர்களுக்கு நான் இதை வந்து கற்றுக் கொடுத்தேன். அந்த கற்றுக் கொடுத்ததில் மாநில அளவில், மாவட்ட இதை விட்டு மாநில அளவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த தோல்பாவை குத்துக்கு அந்த குழந்தைகள் பண்ண ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை. அது இங்கே கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லும்போது இங்கே சிங்கப்பூருக்கு வந்தேன். இங்கே உள்ள சிங்கப்பூரில் உள்ள மாணவர்கள் ரொம்ப அருமையாக கற்றுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப அருமையாக சுத்த தமிழில் பேசுன மாதிரி. ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாமே சரியாக பேசாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம கொடுத்த பயிற்சியில் அந்த குழந்தைகள் துல்லியமாக பேசி அவங்க அந்த ஆசிரியர்களே ஆச்சரியப்படுறாங்க, எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க இந்த இது கூடன்னுட்டு. அந்த நிகழ்ச்சி படைக்க முடியுது உங்களை மாதிரி. கண்டிப்பாக படைக்க வச்சுட்டேன். அது இப்போ நீங்கள் பள்ளிக்கு போனீங்க, அடுத்தபடியாக இப்போ ஒரு பொதுமக்களுக்கான பயிலரங்குன்னு வரும்பொழுது அங்கே வேற இனத்தவர்களும் வருவாங்க இல்லையா, நம்ம மொழி தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் எப்படி அவங்களுக்கான ஒரு அம்சத்தை காமிச்சு அவங்களை எப்படி ஈர்ப்பீங்க? இந்தோனேசியாவில் இருந்து ஒரு மேடம் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் என்னுடைய வீட்டில் இருந்து தங்கி படிக்கிறாங்க இந்த கலையை. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஏன் கற்றுக்கிடணும்னு ஆர்வத்தை இது பண்ணாங்கன்னா, நாங்கள் நடத்தும் ஒரு கலையினுடைய வடினத்தை பார்த்துட்டு, வடினம் பார்க்க நல்லா இருக்குது, செயல்பாடு உடைய பார்வைகள் அதெல்லாம். ஒரு பொம்மைகள் வந்து பெரிய உருவங்கள் மாறுறது ஒன்று, இந்த ஒரு அரக்கினுடைய வாய்க்குள்ளே போயிட்டு வயிறை கிழிச்சிட்டு வர்றது ஒன்று. இதோ வயிறை டாராக கிழித்து விட்டு இதோ வெளியே பாய்கிறார். பனைமரத்தில் ஏறுறது, இது செயல்பாடு பொம்மைகள். பனைமரத்தில் ஏறுற மாதிரி நீங்கள் அந்த தோலில் செய்ய முடியும். அப்போ அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யுது, இந்த இதை நம்ம கற்றுக்கிடலாமே. கலைக்கு வந்து மொழிங்கிறது சம்மந்தமாக வேண்டாம்,
கலைங்கிறது எல்லாருமே கற்றுக்கிடலாங்கிறது. இந்த இந்தோனேசியாவில் உள்ள பெண் அவங்க வந்து நல்லா கற்றுக்கிட்டு 6 நாளும் அந்த பெண்ணே குரல் மாற்றி பேசுது நிகழ்வு நடக்குது. பார்த்துட்டு. ஆமாம், படமே அதே வரைஞ்சது. அவங்களே வந்து மன்னார் ஓட்டையெல்லாம் போடுறதுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தோம். எல்லாமே கற்றுக்கிட்டு தான் போச்சு. ஓ, இப்போ அவங்களும் இதே மாதிரி இந்த ஆட்டுத்தோலை பதப்படுத்தி அவங்களால இப்போ பண்ண முடியும். அது கற்றுக்கிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற முறைகள் இருக்குது. அதனால அவங்க கற்றுக்கிட்டுறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர் மக்கள் அந்த மாணவர்கள் மிக அருமையாக கற்றுக்கிட்டாங்க. நல்ல நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அது ஒரு பெட்டரான விஷயம். அது எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த கலைகள் இப்படி பாரம்பரியமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஆவணப்படுத்தினா நல்லா இருக்கும். உங்கள் தாத்தாவுடைய இந்த கலைத்திறனை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா? இந்த கலையை முதல் எடுத்தது மூவண்ண ராமசாமி. அடுத்ததாக ஆய்வாளராக இதை வந்து ஆவணப்படுத்தினது வந்து ரமணி சார். அதுக்கு முன்னாலேயே இருந்து ஏகே பெருமாள் அவங்க வந்து நம்ம நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவங்க எங்களுடைய தோல்பாவை கூத்து ஒரு 4 தலைமுறையை அவங்க வந்து ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. ஆய்வு எடுத்த பிறகு என்னுடைய 5ஆவதாக என்னை வந்து இப்போ வந்து இந்த புதுமையை மாற்றுறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். ஏகே பெருமாள் சாரும் ஒரு காரணம் காலத்துக்கு மாற்றதுக்கு. ஏன்னா என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாக்கிட்டெல்லாம் சொல்லும் போது அவங்க தலையில் ஏறலை. ஓ இப்படி பண்ணுங்கய்யா, நாங்கள் பண்ண தெரியாது, எங்களுக்கு ராமாயணம் தான் பண்ண தெரியுன்றது. நான் போய் கேட்கும்போது என்கிட்ட சொன்னார், முத்துச்சந்திரன், இப்போ காலத்துக்கு தக்கன நீங்கள் புதுமையை மாற்றினா கொஞ்சம் கலைகள் மேலே ஏறுமேன்னுட்டு. எப்படி பண்ணலாம் சார்னு சொல்லும்போது, ஒரு ஆஃபீஸர்கள் இருந்தாங்கன்னா எந்த முறையில் பண்ணணும், எப்படி பண்ணினா அவங்களுக்கு பிடிக்கும், என்ன முறையில் கொண்டு போனால் பிடிக்கும், எதை டாப்பிக்காக கொண்டு போனால் பிடிக்கும், அதுகளை வழிகளை ஒரு வழிகாட்டிகள் ஒரு இருக்காங்களா. அதில் ஏகே பெருமாள் சார் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லார் கையிலையும் ஒரு திரை வந்துருச்சு, மின்னிலக்க திரை, ஏதாவது அவங்களோட தொலைபேசி அப்படிலாம் வச்சுட்ருக்காங்க. ஆனால் அந்த திரைகள்லேருந்து மக்களை மீட்டு எடுத்து இந்த திரை மேலே அவங்களுக்கான ஆர்வத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது எதிர்கால திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். அது கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் நான் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க டீச்சர் வந்து சொன்னாங்க, இந்த குழந்தைகள் வந்து எப்போவுமே செல்ஃபோனை தான் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் கூட ஒரு சின்ன மாற்றங்கள் பண்ணலாமே அப்படின்னுட்டு எனக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா, இந்த பொம்மைகள் நிகழ்ச்சி மூலியமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறது, கேட்குற பிள்ளைகளும் இருக்காங்க, கேட்காத பிள்ளைகளும் இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா, இந்த பொம்மையின் மூலியமாக செயல்பாடை மாற்றலாம். பார்க்குறத மாற்ற முடியாது, செயல்பாடை மாற்றலாங்கிறதுனால இதில் வர்ற பொம்மைகள் தோள்களை எடுத்து அதில் நாங்கள் இன்னொரு பொம்மைகளை தயார் பண்ணோம். என்ன பொம்மையை தயார் பண்ணோன்னா, காட்டன் பொம்மைகள். இந்த டிவியில் டோரா பூச்சி, இந்த அவங்களுக்கான காட்டன் பொம்மை மாதிரி உள்ளது, அது டிவியில் பார்க்குறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பொம்மைகளை நாங்கள் செய்து கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த ஸ்கூலில் நான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு பிள்ளை எடுத்து வச்சுக்கிட்டு அதே கதை சொல்லுது. நாங்கள் சொல்கிறோம்ல கதையை, இதை கேட்டு வச்சுக்கிட்டு, நீ இன்றைக்கி எங்கடா போகிற? நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு எப்போண்டா எங்கடா வருவேன்? துருவா டியூஷன் படிக்க போவேன். அப்போ இந்த செல்ஃபோனை மறந்துடுது. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிது. கண்டிப்பாக அதுக்கு ஆரோக்கியமான மாற்றத்துக்கு இருக்கீங்க. இப்போ உங்க மூதாதையர்கள் இங்க வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்க எப்படி எந்த காலகட்டத்தில் இங்க வந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஒரு 12 தலைமுறைக்கு முன்பதாக வந்து சர்போஜி மன்னன் காலங்களில் தஞ்சாவூரில் வந்து சர்போஜி மன்னன் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மராட்டிய மன்னன். அவருடைய காலகட்டங்களில் வந்து அதுக்கு முன்னால் வந்து கேரளா மன்னன் வந்து தஞ்சாவூரில் ஆண்டவர். அவர் வந்து கேரளாவுக்கு போயிட்டார். அவருடைய தோல்பாவை குத்தம் அங்கே போயிடுச்சு. இவர் மராட்டிய மன்னன் வந்து அவருடைய மாநிலங்களில் உள்ள மராட்டியிலேருந்து இந்த தோல்பாவை கூத்துக்காரங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இவர் ஒரு வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இருப்பதுக்கு செம்பு பட்டயத்தில் கூட பட்டா கொடுத்துருந்துருக்கிறாரு. அவர் காலம் சென்ற பிறகு அடுத்த மன்னன் வரவும் இவங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இவங்களுக்கு பிழைப்புக்கு பார்த்து போகணுங்கும்போது என்னுடைய தாத்தா சுப்பாராவ் சொன்னது என்கிட்ட வந்து, நம்ம வந்து 6 தலைமுறைக்கு முன்னாலேயே நாடோடியாக வந்துட்டோம். அதில் ஃபஸ்ட்டு வந்தவர் என்னுடைய பூட்டன் சாமிராவ் தான் தஞ்சாவூரை விட்டு நாடோடியாக வாழ்க்கைக்கு வெளியே வராரு. சாமிராவ், கிருஷ்ணாராவ், கோபால்ராவ், சுப்பாராவ், பாலகிருஷ்ணன் ராவ், நான் முத்துச்சந்திரன் ராவ். இப்போ வந்து நான் வந்து 6வது தலைமுறை.
இந்த தலைமுறையாக நம்ம பண்ணிட்டு வர்றதுனால தான் இது வந்து முழுமையாக நம்மளுக்கு வந்து இதை சொல்லவும் முடியுது, வாய்ஸ்களும் எல்லாத்தையும் மாற்ற முடியுது. இப்போ நீங்கள் முதல் கேட்டீங்க இந்த ராவணனுடைய குரல்கள், சீதையினுடைய குரல், ராமருடைய குரல், இதெல்லாம் எப்படி மாறுது ஒரு நொடி பொழுதில் அப்படிங்கும்போது அதை மாற்றுறது கஷ்டமான விஷயந்தான். ஆனால் மாற்றி தான் ஆனால் தான் அந்த கதையினுடைய நுணுப்பத்துக்கு தெரியும். இப்போ பெண்களுக்கே சுமார் எடுத்துக்கிட்டால் 4 குரல்கள் மாறும். பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு கணவனிடம் பேசும்போது, ராமரிடமே சீதை பேசும்போது கூட ஒரு பணிவான ஒரு அன்பாக தான் பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது பெண்ணுடைய குரலை பார்க்கணுன்னா, ஒரு பெண்ணு சண்டை வரும்போது அடுத்த குரல் மாறும். அவங்களுக்கு அப்போ தான் அந்த கெபியான குரல் மாறுவது தெரியும். 3வது, அவங்க வயசு ரொம்ப அதிகமாக ஒரு 60 வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்க குரல் பெரிய மாற்றங்கள் கொடுத்துரும். அப்போ நெறிஞ்ச குரலாக மாறும். ஒரு 5 வயசு குழந்தையினுடைய குரல் சின்ன குரலாக தான், நைவான குரல் தான் இருக்கும். அப்போ அந்த பெண்களுக்கு மேக்சிமம் 4 குரல்கள் இருக்குது. அப்போ அந்த குரல்கள் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸருக்கு போகிறாரு, ஒரு பெண் வந்து ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த இதுலேயே நம்ம பார்க்குறோம், ஏங்க நேரமாச்சுல்ல, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும்ல, கொஞ்சம் அடுப்பை பார்த்துக்கிடுங்க, நான் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடி நேரமாச்சுடி, எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும், நேரத்தோடு போனால் தான் நான் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியும். ஏக்கா ஒரு குடம் தண்ணி கொடுங்கக்கா, என் வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு போகிறதுனால ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு சீக்கிரமாக அவருக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பணும், அதனால் ஒரு குடம் தண்ணி கொடுங்கக்கா. உன் புருஷன் மட்டும்தான் ஆஃபீஸுக்கு போவாராக்கும், என் புருஷன் வேலைக்கு போகிறாருன்னு குத்தி காட்டுறதுக்கு வந்திருக்கியாக்கும், நல்லா இருக்க, நான் பிடிச்ச பிறகு நீ தண்ணி பிடிச்சா போதும். எம்மா வயசான காலத்தில் எனக்கு உடலுக்கு கொஞ்சம் சரியில்லைம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு கிளாஸு அரிசி போட்டு கொஞ்சம் காய்ச்சி கஞ்சி குடிச்சிக்கிடுவேன். அம்மா ஸ்கூலுக்கு போகணுமா, நேரம் ஆச்சுமா, ஒரு வாட்டர் தண்ணி கொடுமா. இது அந்த நிமிடம் கணக்கில் நம்ம மாற்றுற விஷயங்கள். இது பெண்களுக்கே 4 குரல்கள் மாறுது. இவள் தான் ஆங்கார தாடகை, அண்டரண்ட பச்சிகளை அடித்து சாப்பிடுபவர். இவளை கொல்வதற்கு யார் வருகிறார் என்றால் இதோ அனுமார் வருகிறார். இப்போ ஆங்கார தாடகையை இடத்தை விட்டு வழியை தூர விட்டு விடு, இல்லை என்றால் உன் உயிருக்கு ஆபத்து. என்னை தாண்டி போக முடியாது. இதோ என்னுடைய தாண்டி செல்ல வேண்டுமென்றால் என் வாய்க்குள் செல்ல வேண்டும். நீ சின்ன உருவமாக இருக்கிறாய், உன்னை கடித்தே முழுங்கி விடுவேன். என் உருவத்தை பார்த்து எடை போட்டு விட்டாய் அல்லவா, உனக்கு 10 மடங்காக இதோ உருவத்தை மாத்துகிறேன் என்று இதோ அனுமார் உருவத்தை மாத்துகிறார். பார்த்தாயா ஆங்கார தாடகையே? ஒரு தலைமுறையாக நீங்கள் காப்பாற்றிட்டு வர ஒரு கலையை பற்றின விளக்கத்தை தமிழ் முரசின் அரங்குக்கே நேரடியாக வந்து எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதற்கும் அதை ஒரு செய்முறை விளக்கமாக கொடுத்ததற்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த தோல்பாவைகளின் நிழல் பேசட்டும், உங்கள் வாழ்வில் புகழ் வெளிச்சம் வீசட்டும், இன்னும் பல உயரங்களை நீங்கள் எட்ட வேண்டும் என்று தமிழ் முரசு வாசகர்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மீண்டும் ஓர் அரிய கலைஞருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கலைச்செல்வி வைத்தியநாதன். வணக்கம்.